யோகாங்கிற வார்த்தைய கேட்ட உடனே உங்க மைண்ட்ல டக்குன்னு என்ன வருது? ஆசனாஸ் பண்ற மாரி வருதா? மெடிடேட் பண்ற மாரி வருதா? இல்ல பிரீதிங் பிராக்டிஸ் பண்ற மாரி வருதா? கண்டிப்பா இது 3த்துல 1 தான் உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். யோகாங்கிற வார்த்தைய காதுல கேட்ட உடனேயே. ஆனா இந்த 3ம் யோகாங்கிற ஒரு விஷயத்துல 8 படிநிலைகள்ல ஒரு 3 படிநிலைகள் மட்டும் தான். மித்த 5 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. பெருசா கிளாஸஸ்லயும் அத பத்தி யாரும் சொல்றது இல்ல. நீங்க எல்லாத்தையும் பண்ணா தான் யோகா பண்றதா அர்த்தமாகும். இந்த 3த்தையும் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதா தான் கன்சிடர் ஆகும். ஸோ, அப்போ யோகாவோட 8 படிநிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையே யோகமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபாலோ பண்ணும்போது, உங்கள பார்த்து வளர்ற குழந்தைங்களும் அத ஃபாலோ பண்ணும்போது, அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ, யோகாவோட 8 படிநிலைகளுக்கான தெளிவான விளக்க உரை, அஷ்டாங்க யோகாவ பத்தினது. ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் குடுங்க.